ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆடிப்பட்டத்தில் என்னால் விதைகள் போட்டு விதைக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ நான் விதைகள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து கொண்டு போயிட்டேன் என்னோட கிரவுண்ட் கார்டனுக்கு. பட் லாஸ்ட்டாக என்னோட வந்து விதைகள் முடியல. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் என்னோட கிரவுண்ட் கார்டன்லையும் டெரஸ் கார்டன்லையும் ஆடிப்பட்டத்தில் நான் விதைச்ச விதைகள்லேருந்து கிடைச்ச காய்கள் பாருங்க. லாஸ்ட் இயர் நான் என்னோட டெரஸ் கார்டனில் ஆடிப்பட்டத்தில் இந்த சுரைக்காய் போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஹார்வெஸ்டிங். எனக்கு வந்து ஒரு கொடி தான் போட்டிருந்தேன். அந்த ஒரு கொடியிலே எனக்கு 4 காய் வரைக்கும் கிடச்சிது. அப்புறமா கத்தரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டை, அப்புறம் சீனி அவரை, பீர்க்கங்காய் இந்த மாதிரி சில காய்கறி செடிகளும் என்னோட கிரவுண்ட் கார்டனில் நான் கிரவுண்ட்லேயே விதைகள் போட்டு நான் வந்து வளர்த்தேன். சூப்பரா நல்ல ஹார்வெஸ்ட் எனக்கு கிடச்சிது. நிறைய காய்கள் நான் அறுவடை பண்ண முடிஞ்சுது. பட் இந்த வருஷம் நான் வந்து ரொம்ப ஆசையோட எதிர்பார்ப்போடையும் ஆடிப்பட்டத்துக்காக நான் வந்து விதைகள்லாம் எடுத்து கொண்டு போயிட்டேன் தயார் பண்ணி. ஸோ லாஸ்ட் மினிட்ல என்னால விதைகள் போட முடியாம நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ அது என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா. இங்க பாருங்களேன், என்னோட கிரவுண்ட் கார்டன்ல லாஸ்ட் இயர் உள்ள கத்திரி செடிய பாருங்க. எவ்வளோ பெரிய செடியா வளர்ந்து நிறைய பூக்கள், நிறைய காய்கள். தினமும் எனக்கு நிறைய காய்கள் கூட கிடைச்சிருந்தது. ஸோ நான் மட்டும் எடுத்தது இல்லாம எங்க பக்கத்து வீட்ல பெரியம்மாவுக்கும் நான் கொஞ்சம் காய்கள் குடுத்தேன். ஸோ போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் சில விதைகள்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் விதைகள் வந்து Flipkartல வாங்கியிருந்தேன். இந்த மாதிரியான பர்பிள் கத்திரி, தக்காளி, மிளகாய் விதைகள், அப்புறம் வெண்டை, சீனி அவரை, பீர்க்கங்காய், ஒயிட் பிரிஞ்சால் இது எல்லாமே என்னோட கிரவுண்ட் கார்டன்ல லாஸ்ட் இயர் நான் வந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணி செடிகள்லேருந்து கலெக்ட் பண்ண விதைகள் எல்லாமே நான் எடுத்துட்டு போயிருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல என்னால விதைக்க முடியாம நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாவும், ஏமாற்றமாவும் ஆயிடுச்சு. ஸோ என்ன அப்படி எதனால அப்படின்னு பார்க்குறீங்களா? அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோட கிரவுண்ட் கார்டன்ல இருக்கிற தேனீக்கள்னால தான். ஸோ தேனீக்கள் வந்து கூடு கட்டியிருந்தது நாங்க வந்து ரீசென்ட்டா தான் பார்த்தோம். பட் இருந்தாலும் அது பக்கத்துல அதிகமா போக மாட்டோம். ஸோ அன்னைக்கு பார்த்து நான் வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்காக ஒரு லேண்ட் கொஞ்சம் எம்ப்டியா இருக்கிற இடத்துல தானே நம்ம விதைகள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது, அ இந்த தேனீக்கள் இருக்கிற கூடு பக்கத்துல கொஞ்சம் லேண்ட் இருந்தது. ஸோ அந்த எம்ப்டி பிளேஸ்ல நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேண்ட் வந்து கொஞ்சம் நமக்கு ட்ரையாவும், இதாவும் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அத வந்து சமன்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு டூல் வச்சு நான் வந்து அது வந்து அத மண்ண வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல நான் வந்து கொஞ்சம் நான் கிளறி விடவும் ஆரம்பிக்கவுமே எனக்கு வந்து அ கையில வந்து அந்த தேனீக்கள் கொட்டிடுச்சு ஸ்பீடா வந்து. ஸோ நான் அத கவனிக்காமவே விட்டுட்டேன். அதனால என்னால சீட்ஸ் போடாமயே நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த பக்கமா செடிகளுக்கு தண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த இடத்த சமன் செஞ்சு நான் விதைகள் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால நான் விதைகள் கூட என்னோட பக்கத்துல எடுத்து வச்சுட்டு நான் வந்து அந்த லேண்ட வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தேன். பட் இந்த ரீசன்னால தான் என்னால விதைக்க முடியாம போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் உடனே அப்படியே கையில கொட்டி பொது பொதுன்னு வீங்கிருச்சு. அதனால ரொம்ப வலிக்கவும் ஆரம்பிச்சுடுச்சு. குத்து எடுத்துட்டு இருந்தது. ஸோ அப்படியே விதைகள் எல்லாமே திருப்பி கொண்டு போயிட்டேன். ஸோ இன்னொரு நாள்னா நான் விதைக்கணும்னு அப்படியே விதைகள் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரீசன்னால தான் என்னால விதைக்க முடியல. ஸோ நீங்களும் தேனீக்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கவனமா நடந்துக்கோங்க. ரிமூவ் பண்ண பாருங்க அல்லது அதுகிட்ட போகாம இருங்க. ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.